அம்மே அம்மே என் ஃப்ரெண்டு வந்துருக்கான். நான் போய் விளாண்டு வந்துடுவாம்மா. ஐயோ ப்ளீஸ்மா. என்னதே விளையாட போறியா? ஒழுங்கு மரியாதையா ஹோம்ஒர்க் எழுதினியா நீனே முதல்ல? ஆமாக்கா, இப்போ என்ன சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா. சரி இது காட்டுமோ என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையா. என்னது எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டியா? ஸ்கூலில் வேற தப்பாக எழுதி வச்சுருந்தியா? ஹோம்ஒர்க்கே நீ எழுதுறது இல்லையாமே. மிஸ் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீ மட்டும் வெளில போன உன் காலை உடச்சிருவேன். ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. டே மொட்டை தலையா, அவன் வரமாட்டான், நீ போடா. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் கிட்ஸ் கார்ட்டூன் தமிழ். வாங்க நம்ம இப்போ ஸ்கூல் பாய் ரன்னவே விளாட்லாம். அங்கே போ என்னடா அது ரோடு போட்டிருக்காங்க. ஸ்கூல் பாய் ரன்னவேண்டாங்க. ஸ்கூலை காணும். சரி ஐயோ வீட்டில் கொண்டு வந்து விட்டாங்களே. யாரா அதை கூப்பிட்றது நம்மள? யாரா நீ மொட்டை தலையா? நீ கூப்பிட்டு தாண்டா வீட்டில் பிரச்சனை வேண்டும். ஆண்ட்ரி நீ ஒரே ஈன்னு இழுக்கிறியாடா. எனக்கு என்னடா பேர் என்ன ஈன்னா வச்சுருக்காங்க. ஐயோ அம்மாட்ட கேட்டனா விட மாட்டேன்ட்டாங்க. மம்மி நான் வெளில போய் விளாட்றேன்னு சொன்னால் விட மாட்டேன்ட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுமைப்படுத்துறியே. நீ தாயா இல்லை பேயா? இரி பார்த்துக்கிறேன். என்னடா அது புக்கு மறுபடியும் நம்மளை படிக்க சொல்கிறாங்களே. இது என்ன ட்ராவில் ஒன்றும் இல்லாமல் எதுக்கு வச்சுருக்கு இந்த தாய்க்கிழவி. சரி வாங்க பார்ப்போம். என்னடா அது திறந்து மூட வேண்டியதாக இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? இந்த வீட்டை விட்டு எப்படியாவது ஆகி போயிடணும்ப்பா. இந்த வீட்டில் இருந்தால் நிம்மதியாக இருக்காது. இது என்ன லைட்டு 3 லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு ரூமுக்கு ஒரு லைட்டு பத்தாதாடா. ஏன்டா இப்படி 3 லைட்டை போட்டு இப்படி பண்ணுறீங்க? ட்ராவை திறந்தால் ஒன்றத்தையும் காணும். சிங்கிள் பெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்கும் நமக்கு. இருந்தாலும் விளாட போகணுமே. இப்போ விளாட அந்த மொட்டை தலை வேற கூப்பிட்டான். மொட்டை வளன்னு இருக்கான். தலையில் ஆம்பளைட்டு போட்டால் நல்லா வளன்னு இருக்கும் உங்களுக்கு. விளாட கூப்பிட்டான் போக முடியலையே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படியாவது தப்பிச்சாகணும். எங்கே போய் தப்பிக்கிறது? ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆகிடலாமா? ஜன்னல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க. எங்கே போகிறது? எதுக்குடா பீரோலாம் திறந்து பார்த்துக்கிட்டு இருக்க? வெளியில் போய் பார்ப்போம். அது புக்கா? கொலம்பா சேர்ந்து என்ன உலகத்தை சுற்றி வந்தாரா? அவன் சுற்றினா எனக்கு என்னடா? எனக்கு வேலை இருக்குடா. நான் விளாட போன்றா. புக்கை படிக்க சொல்லி உயிரை எடுக்கிறீங்க. கொலம்பஸ் சுற்றினான்னா கொலம்பியாவுக்கு போனால் எனக்கு என்ன? வா போவோம். இடையோ எங்களா போகிறது எப்படி போகிறது? இந்த கண்ணாடி உடச்சிட்டு போயிடுமா? அம்மா சுட்டுருவாங்களே ஒரே சூடா. ஐயோ என்னன்னு தின்றது தெரியலையே. வெளியில் போய் பார்ப்போம். இந்த புக்கை பார்த்தாலே வெளியாகுது காய்ச்சி. எப்போ பாரு படிங்கிறாங்க. நாங்கள் படிச்சுன்னா கலெக்டராக ஆக போகிறோம். நம்ம எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க போவோம். என்னது இது? என்ன தெரிகிறது? மறுபடியும் ஏன்டா ட்ராவை திறக்கிற? எனக்கு வேறு வேலையே இல்லையாடா. பாட போவோம். எங்கே போகிறேன்னு தெரியலையே. எப்படியாவது தப்பிச்சு போகணும். அங்கே போவோம். இவன் வேறு பீரோவை திறந்து மூடிக்கிட்டு இருக்கான். விளாட உள்ளன்னு சொல்லிட்டு வீடோ கபோடையாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். நம்மளுக்கு கதவை துறலாடே வெண்ண. நம்ம என்ன இந்த புக்கை வச்சு படிக்கவா போகிறோம்? போலீஸாக போகிறோம்? நம்ம போலீஸானா சான்ஸ் இல்லை. திருடனா தான் ஆக போகிறோம். உனக்கு இருக்கிற மூளைக்கு நீ இங்கே இருக்க வேண்டியதில்லை. ஜப்பானில் இருக்க வேண்டிய ஆள். ஐயோ புக்கை வச்சு எதுக்கு ராத்திரிட போகிற? புக்கை வச்சு படித்து முன்னேறலாம். வாங்க கமான் காய்ஸ். நம்ம கேலிங் பில் அடிச்சுட்டு வந்துட்டோம். இது என்னது? இது கதவு இருட்டாக இருக்குது. லைட்டை போடுதுல பார்த்தி. இந்த ஆள் ஒரு ஆள் உட்காந்து 24 மணி நேரம் டிவி பார்த்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடக்க மனுஷன். என்னையா கத்திக்கிட்டே கிடக்க? போயா இல்லை டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். விளக்கண்ண மண்டை இரியா ஒன்று வச்சுக்கிறேன். ஐயோ என்ன செய்யுதுன்னு தெரியலையே. கோவப்பட்டேன் வேறு. சோத்தில் வச்சிட போகிறாங்க. வாங்க வெளியில் போவோங்க. ஐயோ எப்படி போகிறோன்னு தெரியலையே. லைட்டை போடுவோம். இருட்டாகவே இருக்குது வீடு. இது என்ன ட்ராவில் இருக்குது? ட்ராவில் ஒன்றும் இல்லை. இந்த ட்ராவில் என்ன இருக்குது? பூட்டி வச்சுருக்காங்களா? இது எதோ முள்ளு மாரி இருக்குது. அதை வச்சு ஓப்பன் பண்ணிடுவோம்ல. எங்களுக்கு தெரியாதா எப்படி ஓப்பன் பண்ணுறது? என்ன இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அதுக்கு எதுக்குடா லாக் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லாததுக்கு மண்டைங்களா இருங்கடா. என்னடா சாத்துறேன்டா. அதை வச்சு நாங்கள் என்னடா பண்ண போகிறோம்? நாங்கள்ட பொண்ணா? சரி வா போவோம். இது என்னது? இது வீட்டில் நல்லா டெக்கரேட்டாக பண்ணி வச்சுருக்காங்களே. எப்படி தப்பிக்கிறதுக்குன்னு ஒரு மேப் போட்டு வச்சுருக்காங்களா? ஐயோ இங்களோட பெரிய தலைவலியாக போச்சு. என்ன இருக்குது? என்ன தெரிகிறது? ஒன்றுமே இல்லையே. இதுவும் போட்டோ. சரி வாங்க போவோம். மணி 6:31 ஆயிடுச்சு காய்ஸ். 6:31 16:31. என்னத்தை எங்கே நொழி வச்சுருக்காங்கன்னே தெரியல. எப்படி தப்பிக்கிறது? டிஷ்யூ பேப்பர் இருக்குது. அதை வச்சு தப்பிக்க முடியாது. எங்கே என்ன இருக்குன்னே தெரில. லைட் ஆஃப் பண்ணிட்டு போய்டுவோம். நம்ம அப்பா ரூமு. அந்த ஆள் உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. பகல்லே சரக்கு அடிச்சுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. 24 மணி நேரம் சரக்குலேயே இருக்காரு மனுஷன். நம்ம போவோம் வாங்க. இது என்னது? குடுவைக்குள்ளே என்னமோ இருக்குது. சாவி இருக்குது. அதை சாவியை நம்ம வச்சு எப்படி தப்பிக்கிறது? கேட்டு சாவி எந்த சாவின்னு தெரியலையே. கதவு சாவி பழக்க. அதை வச்சு தப்பிச்சிடலாமா? எப்படியா தப்பிச்சிடுவோம். எங்கே போகிறதுன்னு தெரியலையே. டேய் ஐயோ வந்துடுவோம் நம்மளுக்கு. என்ன சத்தம்? சாவி விழுந்த சத்தம் கேட்டு மனுஷன் வந்துடுவாரோ? எப்படி தப்பிக்கிறது?
வாங்க போ. இதில் நொழியும் லைட்டாக இறக்கியாச்சு. ஒரே இருட்டாக கிடக்கு. கும்மிருட்டுக்கா கிடக்கப்பா. கண்ணும் தெரில ஒன்றும் தெரில. அடப்பாவிகளா எப்போ நடக்கிறது? வீட்டில் லைட்டு போட்டால் அவன் கண்டுபிடிச்சிடுறாங்க. லைட்டாக அடக்கினாலும் கண்டுபிடிச்சிட்றாங்க. என்னமோ சொல்கிறாங்களே இல்லை. ஹா என்னமோ சிரிக்காங்க டிவியை பார்த்து மனுஷன். யோ என்னையா சிரிச்சிட்டே உட்காந்துருக்கா? இன்னும் எனக்கு வேறு வேலையே இல்லையா? யோ எப்போ பாரு சிரிக்கிற, இல்லாட்டி வந்து சரக்கு அடிக்கிற. என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? கேம் விளாண்டுட்டுருக்கான் மனுஷன். டிவி பார்த்துட்டு இருக்காரியா? சரி வாங்க நம்ம அப்படியே சாவும். பார்த்தது மாதிரியா இருக்கட்டும். எப்படியாவது எஸ்ஐ போயிடுவோம். எப்படி போகிறதுன்னு தெரில. வாங்க கைஸ் போவோம். இதில் என்ன இருக்குது? இதுவும் பூட்டியிருக்கா? இது என்ன கக்கூஸா? கக்கூஸில் என்ன இருக்குது? வாஷிங் மிஷின் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? எதாவது நுழைய வச்சுருக்காங்களா? என்ன நுழைய வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியலையே. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. ரோல் பேப்பர் தான் இருக்குது. என்னத்தை தப்பிக்கிறதுன்னு தெரியல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. இதுக்கு ஒரு மோப்ப குச்சி ஒன்று இருக்குது. அதை வச்சு 2 பேரும் மண்டையும் உடச்சிருவோமா? ஐயோ இருந்தாலும் நம்ம அம்மா அத்தை உடைக்கக்கூடாது. நம்ம வந்து அடிக்காமல் தப்பிப்போம். இதில் என்ன குப்பை தொட்டி இருக்குது? ஐயோ எப்படிப்பா விளாட்றதுன்னு தெரியலையே. ஆஹா என்ன கக்கூஸ்லேயும் ஒன்றுத்தையும் காணு. வாஷிங் மிஷினில் துணியை போட்டு துவைக்கிற மாதிரி துணியை துவைப்போமா? என்னது ட்ராவ் இருக்குது. வாஷிங் மிஷின் லிக்விட் ஊற்றணுமா? இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? வாங்க வெளியில் போவோம். என்னத்தான் செய்கிறதுன்னு தெரியலையே. இதையே மூடுவோம். லைட் அடக்காம வந்துட்டுண்டா. கிணறு பிடிச்சுண்டா கிளவி. என்ன வெளில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. கிளவி ஏதோ பேசிகிட்டு இருக்கு. நம்மளை கண்டுபிடிச்சி நம்ம புக்கை படிச்சிக்கிற மாதிரி ஆக்ஷன் விடுவோம். நியூட்டனின் 3ஆம் விதி. ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. ஆப்பிள் கீழே விழுந்தா எனக்கு என்னடா இதெல்லாம் எழுதி வச்சு ஏன்டா உயிரை எடுக்கிறீங்க? அடப்பாவிகளா. என்னது என்ன தெரிகிறது? ஒரே கட்டம் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வாங்கி கொடுத்தாலும் விளாண்டுட்டாவது கிடக்கலாம். நம்மளுக்கு டூபி கியூப்லாம் தூக்கி புக்கில் வச்சுருக்காங்க. என்னன்னு தெரியல. எங்கே இருக்குது தாய்? தாயா எங்கே இருக்கா? இருக்கியா இல்லையா? இன்னும் காரு கிடக்கு. ஒரே சுனோவாக இருக்குது வெளியில். என்ன நம்ம பையன் வாய்ஸ் கேட்குது? ஐயோ கிளவி வந்துடும் இருக்கா? ஐயோ என்ன பண்ணுறது இல்லையா? சரி வாங்க பார்ப்போம். ஹாங்கிறானே கிளம்ப. ஏன்டா இந்த கற்றுற மக்கா? எப்போ பாரு சிரிச்சிட்டே உட்காந்துங்க மனுஷன் வீட்டில். வேறு வேலையே இல்லை புள்ளுக்க. என்ன தான் பண்ணுறது தெரில. சரி வாங்க போவோம். இதில் எப்படி போகிறது? மறுபடியும் புக்கில் எடுத்து படிக்கணுமா? 1 + 1 = 3 இல்லையே 1 + 1 = 2 தான்டா. ஏன்டா 3ன்னு போட்டு வச்சுருக்கீங்க? புக்கில் தப்பாக போட்டிருக்காங்க. இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரம்பாங்க. சரி வாங்க போவோம். எப்படியும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஐயோ என்ன இது? நம்ம ஒயர் மாரி போயிட்டுருக்கே வெளியில். என்ன ஒயராக இருக்கும்? ஏன்டா மறுபடியும் புக்கை எடுத்து வந்து படிச்சுட்டு இருக்க? ஒன்று படித்து தொலை, இல்லாட்டி வெளில போய் தொலை. அதை விட்டுட்டு புக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேடா. நீயே ஸ்கூலில் புக்கை பார்க்க மாட்டேன். இப்போ வந்து படிக்கிற மாதிரி ஆக்ஷன் விட்றியா? உங்கள் ஐயால நான் படிக்கிறாங்க. எங்கே போகிறதுன்னே தெரியல. புக்கையை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து ட்ராவை திறந்தாச்சு. ட்ராவில் ஒன்றும் இல்லை வழக்கம் போல். இந்த ட்ராவில் என்னமோ 2 புக்கு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. லைக் anyone meets மறுபடியும் புக் எடுத்துட்டாயா? கொக்கா மக்கா எடுத்துக்கிட்டே இருப்பியாடா புக்கை. வருஷம் எடுத்துக்கிட்டே இருப்பியா புக்கை? என்ன செய்கிறேன்னு பாரு உன்னை. இருறா என்னது இது? என்ன தெரிகிறது? என்னமோ எழுதியிருக்காங்க. என்னன்னு தெரியல. எழுத்து முத்தாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியலையே. நமக்கு படிக்க தெரியல உங்களுக்கு. சரி பரவாயில்ல. மும்புளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரா அது மும்புளிங் பண்ணுறதே? ஐயோ மறுபடியும் புக் எடுத்துட்டானே. வாடா போவோம். புக் எடுத்துட்டேன். மொட்டை தலையா வெளியில் நிற்கலாம்டா. மொட்டை தலையா நெல்லுடா. நம்ம பையன் படிக்கிற சத்தத்தை தவிர எல்லா சத்தமும் கேட்குது. ஐயோ தாய் கிளை உஷாராயிட்டு. சைலண்டாக இருப்போம். படிக்கிற மாதிரி ஆக்ஷன் விடுவோம். அது வந்து நம்ம சத்தம் கேட்குது. வந்துடும். உள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளை வேலையை வாங்கியே கொள்ளும். சரிப்பட்டு வராதே. நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம். தாய் கிழவி பேச ஆரம்பிச்சிருச்சு. சரி படிக்கிற மாதிரி ஆக்ஷன் விடுவோம். 1 + 1 = 3. இந்த ஆள் வேறு உட்காந்து டிவியை பார்த்துட்டு ஹான்னு சிரிச்சிட்டு இருக்காரு. பேய் மாரியே பயமாக இருக்குது. பேய்க்கு பிறந்தாலும் பழப்பளுக்கு. சரி வாங்க போவோம். என்ன அது? எப்போ பார்த்தாலும் டிவியை பார்த்து சிரிக்காம டிவி அமுத்தி போடு. அது ஒரு நாளைக்கு வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஜன்னல் வழியோ எஸ்கேப் ஆகிடுவோம்மா. காலிங் பில் அடிச்சு விட்டே. எப்படி கேட்டு சாவி வேணுமே வெளில போகிறதுக்கு. எப்படி போகிறது வெளியிலன்னு தெரியலையே. யாராவது உதவி செய்யுங்கப்பா. எப்படின்னு தெரியல. ஐயோ அந்த புக்கை திறந்து அதே பக்கத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. வேறு பக்கமே இல்லாத மாதிரி. அடப்பா அவிகளா என்னடா தப்பிச்சு போகலாம்னு பார்த்தா இந்த ஜன்னல்லையே நிற்கிறீங்களாடா. யாரையும் காணு. சுனோவெல்லாம் இருக்குப்பா. வெளில போனால் குள்ளுன்னு ஜில்லின்னு விளையாடலாம் நம்மளுக்கு. ஆனால் லைட்டாக வெயிலும் அடிக்குது. என்ன செய்கிறது? ஜன்னல் வழியாக பார்ப்போம். எப்படியும் தப்பிக்க போகிறதில்ல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஸ்கூல் பாய் எப்படியாவது ஓடிடுறா. ஸ்கூல் பாயாக இருக்க நன்னவா பண்ணிடணும் எப்படியாவது. எப்படியாவது தாய்கள்கிட்ட தப்பிச்சுன்னுண்டா. என்னடா பண்ணுறது? இது என்ன அது? லேப்டாப் ஆன் பண்ணி பார்ப்போமா?
லேப்டாப் ஆன் ஆகி கொண்டிருக்கிறது. லேப்டாப் ஆன் பண்ணி நம்ம வந்து யூடியூப்பில் வர குத்து சாங்க பார்ப்போம். சமைக்கவே முடியலையே, எத்தனை வருஷம் தான் இதை நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த கிளவி வேறு ஒரு பாத்திரத்தை வளக்கிக்கிட்டு ஒரு கத்திரிக்காயை வெட்டிக்கிட்டு சமைக்க முடியல. என்ன டாடுக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்ருமா, டாடு நீ ஒரு 3 நாளைக்கு அப்படியே டிவி முன்னாடியே உட்காந்துரியா, நான் எஸ் ஆகிடுறேன் அப்படின்னு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணி விட்டோன்னு வச்சிங்களேன். அவர் என்னென்னு வந்து பார்ப்பார். அப்போதைக்கு டாடு ரூமு வழியாக எஸ்கேப் இல்லாமல் எப்படி போகலான்னு தெரியலையே. என்ன மெசேஜ் போடுறது? டாடு நீ எப்போ பார்த்து இதுமாரி பைத்தியம் மாரியே கத்திட்டு உட்காந்துருப்பியா? ஏன் அப்படி இருக்க? ஹாய் பேபி அப்படின்னு மெசேஜை போட்டு விடுவோம். இக்னோர் மெசேஜை தட்டி விட்டாச்சு. அவர் வந்து ஃபோனை பார்ப்பார். அப்போதைக்கு நம்ம வந்து எஸ் ஆகிடுவோமா? எப்படி எஸ் ஆகுறது? அப்பயும் கேட்டை போட்டு வச்சுருப்பாங்களே, எப்படியாவது எஸ் ஆகும். மறுபடியும் ஒரு மெசேஜை தட்டி விடுவோமா? எப்படி தட்டுறதுனே தெரில, பார்ப்போம் இருங்க. சரி மெசேஜ் தட்டி விட்டாச்சு. இந்த ஆள் வருவார். வர டயத்தில் நம்மளுக்கு ஏதோ மெசேஜ் வேறு வந்திருக்கு. சரி போய் பார்ப்போம். சத்தம் கேட்குது. நம்ம படிக்கிற மாதிரியே உட்காந்துருப்போம். எங்கே நிற்கிறாரு? வெளியில் போனாரா? வெளியில் போனார்னா எஸ் ஆகிடலாம். இன்னும் யாருமே வெளியில் போகல. ஐயோ லேப்டாப் வேறு ஆஃப் பண்ண முடியலையே, கண்டுபிடிச்சிருவார் உள்ளே வந்து. என்னான்னு தெரில. என்ன மெசேஜ் மறுபடியும் போட்டு விடுவோமா? இப்படி போடுறது, லேப்டாப்பையும் ஆஃப் பண்ண தெரியலையே. எப்படி ஆஃப் பண்ணுறது? சுவிட்ச் ஒயர்லாம் பிடிக்கி விட்ருவோமா? ஹாய் பேபின்னு போட்டான். பேபி ஹூ இஸ் த ரைட்டிங் மீ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சாட். இப்படி போட்டு விடுவோம். யாருண்டே தெரிலன்னு போட்டு வச்சுட்டு பட்டு விட்டு படிக்கிற மாதிரி வந்து ஆக்ஷன் காட்டுவோம். என்னது ஆளைய காணு. மெசேஜை பார்க்க போனாரா போலியான்னு தெரியலையே மனுஷன். சரி பார்ப்போம். இவர் வந்து டிவி முன்னாடி உட்காந்து அக்கா அக்கா அக்கான்னு பேசியிருக்கிற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். லேப்டாப்பில் என்ன செஞ்சு வச்சுருக்காருண்டு. பேபி ஜஸ்ட் வாண்டட் சாட்னு போட்டோம். ஐ கேன் பி ஒரு லிட்டில் சீக்ரெட் யூ மேபி டேன் இட் ஒருத்தட்டு சம்திங் இன்ட்ரெஸ்டின்னு போட்டு விடுவோம். அப்போ யாருன்னு தெரில அவருக்கு. கண்ணும் தெரில, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம மெசேஜ் போட்டு விட்டாலும் என்ன தேவை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காரு மனுஷன். என்ன செய்கிறாருன்னு தெரில. சரி நம்ம வெளில போய் யாவது பார்ப்போமா? போய் பார்ப்போம். யாரையுமே காணவில்லை. இந்த கதவை சாத்திட்டு ஐயோ ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டாக இருக்கும்? மும்புலிங்னு வருதே, என்னான்னு தெரியலையே. மும்பை போயிட்டாரோ? சரி வாங்க பார்ப்போம். காலிங் வீல் அடிச்சுட்டு ஓடிடுவோமா? காலிங் வீல் அடிச்சுட்டு ஓடிட்டோன்னு வச்சிங்களேன், இந்த தாய் வந்து வெளியில் வரும். அப்போதைக்கு நாய் மாரி நம்ம ரூமுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே ஓடிடுவோம். அப்போ தான் தப்பிக்கலாம். கிச்சன் வழியாக ஜன்னல் வழியாக ஏறி குதிச்சுடுவோமா? வெயிச்சா போலியா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க கிச்சனுக்குள்ளே போவோம். என்ன இருக்குது? தர்பூசணி பாதி பழம் இருக்குது. பாதியை திண்டுட்டு போலக்கு கிச்சனில் வேலை பார்க்குறேன்ட்டு. என்ன அது? சிமினி ஆஃப் பண்ணி விடுவோமா? சிமினி ஆஃப் பண்ணி விட்டோன்னு வச்சிங்களேன், வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே புகை சுத்தம். அப்போதைக்கு ஜன்னலை திறந்து விடும். என்ன ஜன்னல் திறந்தே இருக்குது, ஏற்கனவே திறந்து விட்டாங்களா? சரி பரவாயில்ல, நம்ம வெளில போவோம். அது வந்து சிமினியை வந்து ஆஃப் பண்ண வருவாங்க. அப்போதைக்கு நம்ம எஸ்கேப் ஆகிடலாமா? எப்படி எஸ்கேப் ஆகுறது? கேட்டை தாண்ட முடியாது. இங்கே ஆளை காணவில்லை. வந்துட்டாங்க. நம்ம வந்து என்ன செய்யுது? இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே. எப்படி ஏறுறது? ஏணி படியை கழட்டி வச்சுருக்காங்கப்பா. நம்ம ஏறிடுவோன்ட்டு பயங்கரமான ஆளுங்களாக இருப்பாங்க போலக்க. ஐயோ அடாடா, நாய் ஒன்று கிடக்கு. அது நம்ம நாய் தானே? இது என்ன கேனு? ஓசை இருக்குது. ஓசை எடுத்துப்போமா? ஓசை எடுத்து போட்டு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த என்ன கார் டிக்கியில் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஓசை இருக்குது. ஓசை வச்சு என்ன பண்ணுறது? ஓசை வச்சு வாயை மூடிடலாமா? வாயை மூட முடியாதே. என்ன இது மீட்ரு எதாவது ஆஃப் பண்ணி விடலாமா? ஆஃப் பண்ணவும் இல்லை. என்ன செய்யுது? இருக்கிற கிருத்துவமான வேலையெல்லாம் நம்ம செய்ய ட்ரை பண்ணுறோம், எதுவும் செய்ய முடியலையே. சரி வாங்க போவோம். என்ன அது? ஓசை திறந்து விட்ருமா? ஓசை திறந்தாச்சு தண்ணி பீறிக்கிட்டு அடிக்குமா? ஐயோ தண்ணி பீறிக்கிட்டு அடிச்சு நம்மளை வந்து மூஞ்சிலே அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தண்ணி சத்தத்தையே காணவில்லையே. ஓசை ஆஃப் பண்ணுவோமா? ஓசை ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓசை எடுப்போமா? ஐயோ ஓசை எடுக்கிறதா என்னன்னு தெரியலையே. எங்கே போகணுன்னு தெரியாமல் இந்த வீட்டை சுற்றி வரணும் உங்களுக்கு. இதுக்குள்ளே இனிமேல் கிடக்கு, ஆனால் என்ன கிடக்குன்னு தெரில. இந்த டேங்கு உள்ளதை எப்படி எடுக்கிறது? டேங்குக்குள்ளது இல்லதை எடுக்க முடியாது பிளக்க. எப்படியும் நம்ம அவுட்டுருக்குவோம். ஐ டோல்ட் யூ. என்னத்தையா நீ சொன்ன? ஐ டோல்டியூன்னு இருக்க. வீட்டை விட்டு போவாதான்ட. ஞாயிற்றுக்கிழமை கூட விளையாட விட மாட்டேங்கிறேன். ஏன் சாட்டையே பண்ணுறேன்? ஒரு நாளாவது நான் விளையாட போயிட்டு வரேன். அந்த மொட்டை தலைவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மொட்டை தலையை கூட சொல்லி நாங்கள் சறுக்குன்னு சறுக்கி விளையாடுவோம். என்ன ஆள் சாட்டி பண்ண? டோல்டியூ என்னத்தை தான் நீ சொன்ன? அப்படியே ஐயால இரி ஒன்றை வச்சுக்கிறேன். நீ விளையாட போக மாட்டேன் சின்ன பிள்ளையில சொட்ட மண்டா. எப்போ பாரு விளையாட போவாதன்னுக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையாவது விளையாட போயிட்டு வரேன்டா. இரியா என்னையா நீ
சரி ஓசை எடு இருந்தாலும் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஐ டோல்டியூண்டு மாட்டினாலும் நம்மளை உரிச்சு எடுத்துவாங்க. என்ன பண்ணுறது இல்லையா? சரி வாங்க போவோம். என்ன செய்கிறது எப்படி செய்யுது? நாய் வேறு ஒன்று கிடக்கு, நம்மளை கட்டி விட்டுருமா. நம்ம வீட்டு நாய் தான், நம்மளை கடிக்காது. இருந்தாலும் என்ன செய்யுதுன்னு தெரியலையே. இந்த ஓசை தூக்கி இதில் போட்டாலும் தண்ணியாவது பிடிச்சிக்கிட்டு மேலே ஏதாவது வரும். என்னத்த வைக்கிறது? ஸ்ப்ரே ஏதாவது வருமா? ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது? என்ன செய்யறதுனே தெரியல. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஹவு மச் லாங்கர் அப்படிங்கிறாரு. என்னத்தான் லாங்கராக இருக்காமா? ஐயா இப்படி அநியாயம் பண்ணுற. என்ன அது இது ஓசை எடுத்தாச்சு, தண்ணி அடக்கியாச்சு. இதில் கொண்டு ஓசை போடுவோமா? எப்படி போடுறது? இந்த ஓசை தொட்டால் இதில் வந்து வந்துடுதா? ஓகே, ஓசை வந்துட்டு போய் தண்ணியை திறந்து விடுவோம். தண்ணியை திறந்து விட்டால் அதுலேருந்து எதாவது வரும், அதை வச்சு தப்பிச்சிடுவோம். வேறு என்ன பண்ணுறது? ஓசையிலே ஏதாவது வரும் வரும் வரும். வெயிட் பண்ணு வரும்டா. ஏன்டா நீ வேறு வரும் ஆனால் வராதுன்னுக்கிட்டு இருக்க. இதில் ஏதாவது கிடச்சா தானே நம்ம கேட்டால் திறந்து எசாயிலாம். இதில் என்ன வரப்போகுதுன்னு எனக்கே தெரில. இருந்தாலும் பார்ப்போம். என்ன கிணத்துக்குள்ளே இறங்கி எட்டி பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே. ஐயோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ இந்த நாய்க்கு வந்து ஒரு கறியை போட்டோன்னா நாய்கிட்ட இருக்கிற ஏதாவது ஜாமான் எடுத்துக்கலாம். நாய்கிட்ட ஏதாவது ஜாமான் இருக்குமா? இருக்குன்னு நினைக்கிறேன். டேமேட் என்ன டேமேட் நோமேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ பாரு வீட்டில் உட்காந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க. மீசையை வச்சா கேட்டுக்கிட்டே இருப்பீங்களா? ஐயா கேள்விங்களா? ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ஐயோ சரி வாங்க பார்ப்போம். என்னத்தாப்பா என்னமோ ஷாப்பு கலரில் தெரியுது. அதை எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம தான் வந்து வின்னர் ஆகிடுவோம். என்னப்பா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. எடுத்து பார்த்தாலும் எடுக்க முடியல. தண்ணியை ரொம்ப அடியில் கிடக்கு. நம்ம சின்ன கொண்டு இருக்கிறதுனால நம்மளால் விளாட முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? பார்ப்போம் என்னாண்டு. எங்களா இந்த செடிக்குள்ளே சுற்றி கை காலெலாம் மல்லி வலிக்குதே. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே. எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே. தண்ணி ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறது? வீட்டுக்குள்ளே போய் சிக்கன் பீஸை எடுத்து அந்த நாய்க்கு போட்டோம்டா, அந்த நாய்கிட்டேருந்து நமக்கு வந்து ஏதாவது கொடுக்கும். அதை எடுத்து எஸ்கேப் ஆகிடலாம் காய்ஸ். வாங்க போகலாம். எப்படி போகிறதுன்னு தெரியலையே. என்னாண்டு போகிறது, எப்படி போகிறது, என்ன ஆண்டு போகிறதுன்னு தெரியலையே. வாங்க போவோம் எப்படியாவது போயிடுவோம். ஜன்னலை துறை வாங்க போவோம். இந்த வழியாக போவோம். ஏசி அவுட் பாக்ஸ் இருக்குது, இது வழியாக போவோம். எப்படி போயிட்டாங்க பிள்ளைங்க. எங்கே இருக்காங்களா இல்லையா? ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. ஐஸாக குதிச்சு அப்படியே போவோம். எந்திரிச்சு போனோன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. கதவை திறந்து கதவை சாத்துவோம். சாத்திட்டு நாட் டீம் டூ டேமேட் என்னமோ சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஸ்ப்ரே வச்சு இதை அடிப்போமா? இதை அடித்து கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செய்யணும் தெரியல. என்னப்பா காலிங் பில் அடிச்சுட்டு ஓடியாந்து வந்து நொழிஞ்சிப்போமா? கதவை சாத்திப்போம்மா? நம்ம ரூம் அதே டேடி ரூமு. டேடி உனக்கு மெசேஜ் போட்டுனேன் டேடி. என்ன மெசேஜுக்கு பதிலாக காணு. வா என்னமோ போட்டிருக்கு மெசேஜ். என்ன மெசேஜ் படிக்க வேண்டியும் போயிட்டாங்களே. ஆடா பாவிகளா. நம்ம கதவை சாத்திட்டு மெசேஜை படிப்போமா? இந்த ரூமில் லைட்டிங்கை ஆஃப் பண்ணிவிடுவோமா? ஆஃப் பண்ணி போட்டு படிக்கிறியா இல்லையாடா நீ? ஐயோ இது வேறு அடிக்கடி கத்திக்கிட்டே கிடக்க. நம்ம காலிங் மில் அடிச்சு விடுவோம். அப்போ தான் யாராவது வந்திருக்காங்கன்னு நினச்சி போவோம். அப்போதைக்கு நம்ம உள்ளே போய் நுழைஞ்சிப்போம். இந்த கதவுக்கிட்ட வெளியில் போவோம். வாங்க வெளியில் போகும்போது நம்ம உள்ளே போயிடுவோம். ஓகே ஆளே காணா போயிட்டாங்க. வாங்க நம்ம போவோம். உள்ளே போய் சிக்கன் பீஸு எங்கே இருக்குது? சிக்கன் பீஸு இதில் இருக்குமா? இதான் பீஸ் இருக்குது. என்ன இருக்குது? டொமாட்டோ மாதிரி இருக்குது. இதில் இல்லை. கீழே பாங்க சிக்கன் பீஸ் இருக்குது. சிக்கன் பீஸ் கிடச்சிட்டு என்ன மூடிட்டேன் தோறடா. சிக்கன் பீஸு கிடச்சிட்டு ஐயோ எடுத்து ஓடிடுவோம். அப்போ தான் தாய்கள்கிட்ட தப்பிக்க முடியும். இல்லைன்னுச்சிங்களா நம்ம சிக்கன் தின்றோன்னு நம்ம. ஆஹா சிக்கன் பீஸை எடுத்தாச்சு. வாங்க வெளில போவோம். மம்மி சிக்கன் சின்னட்டி சுச்சா போயிட்டு சிக்கன் நீங்கள் வா காஞ்சனா படத்தில் சொல்கிற மாரி. மம்மி போவோம். என்ன பண்ணுறது? என்ன அது சிக்கனை சிக்கனை பொரிக்காமல் கொடுத்தா அந்த டாக் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து டாக்குக்கு வந்து என்ன பண்ணால் நம்ம பொரித்து அவனில் வச்சு பொரித்து பிளேட்டில் கொடுக்கணும். அப்போ தான் சாப்பிடுவாங்க. பொரிக்காமல் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இதாகிடும். அதனால் நம்ம வாங்க போய் டாக்குக்கு வந்து சிக்கனை மைக்ரோ ஓவனில் வச்சு ஒரு 1 minute பொரிச்சு கொடுப்போம். அதுக்குள்ளே நம்மளை அம்மா வந்து பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை பொரிச்சிடுவாங்க அடுப்பில் வச்சு. என்னென்னு செய்யறதுன்னு தெரியலையா? வாங்க போவோம். எப்படி போகிறது? வழக்கமாக ஜன்னலில் ஏறி குதிப்போம். ஜன்னலில் ஏறி குதிச்சு சத்தம் போடாமல் உக்காந்து கதவை திறந்து காலிங் பில் அழுத்தி விட்டுட்டு வெளில போவாங்களா? அப்போதைக்கு வந்து நம்ம ஓவனில் வச்சுட்டு ஓடியாக போடுவோம். அப்படி ஓடணும். அப்படி தான் தப்பிச்சாகணும். வேறு நாட்டியம் என்னடா அது பார்த்தா ஒரு பாத்திரமெல்லாம் ஒரே ஒரு சட்டியை வளர்க்கிட்டே இருக்காங்களே காலத்துக்கு அங்கேயே நின்றுக்கிட்டு. அந்த இடத்த ஒரு நம்ப மாட்டாங்க. அதுவும் நமக்கு நல்லதாக போச்சு. ஒரே ஒரு பாத்திரத்தை கிச்சனில் வளர்க்கிட்டே இருக்காங்களப்பா. காலிங் பில் அடிச்சுட்டு வந்துடுவோம். வாங்க
ஆஹா என்னமோ சொல்லுவாங்களே ஐ கோன் லூஸ் இட். என்னது லூஸ் ஆகிட்டீங்களா? நீங்கள் தான் லூஸ் ஆச்சு. அம்மாண்டாலே லூஸு தானே. சரி வாங்க போவோம். போயிட்டாங்களா? ஆஹா போயிட்டாங்கப்பா. நம்ம போய் ஓவனில் திறந்து சிக்கனை வைப்போம். நமக்கு கூட நம்ம சிக்கனை பொரிச்சது கிடையாது. நாய்க்கு வந்து சிக்கன் பொரிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ஊர் நாய்ங்களாம் இல்லை எலும்பு போட்டாலும் திங்கும். இது என்னென்னா பொரிச்சு கொடுத்தா தான் திங்கிறாங்குது. என்ன பண்ணுறது? ஆஹா வந்துருப்பாங்களா? வந்துட்டாங்கன்னு வச்சுக்க. வெளியில் நைஸாக ஓடி கிளம்பியில் அழுத்திட்டு வந்தோன்னு வச்சுக்க. மைக்ரோ ஓவன் சவுண்டு விட்டோம் கண்டுபிடிச்சிருவாங்க சிக்கன் வாடையை வச்சு. அதனால் வெளியில் போயிட்டு அதை வந்து கதை வேலைங்க மேலே அழுத்திட்டு வந்துட்டு வெளியில் போனோன்னா ஓவன்லேருந்து ஆப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து நாக்கி போட்டுருவோம். ஓகே டீல் ஓகேவா? இல்லையா சரி வாங்க அழுத்துவோம். அழுத்தியாச்சு. வைட்டா 1 மினிட்டில் வராங்களாம். ஆஹா 1 மினிட் இன்னும் சக்குன்னு போயிட்டாங்கப்பா. ஆமாம் மின்னலுங்கிற மாதிரி. வாங்க நம்ம மின்னலுங்கிற மாதிரி சக்குன்னு ஓவனில் உள்ளதை எடுத்துகிட்டு ஓடிடுவோம். இல்லைங்கண்ணா நமக்கு சிக்கன் பீஸ் நினச்சி நம்மளை போட்டு ஊற்றி எடுத்துருவாங்க. வாங்க வெளில போவோம். ஆஹா எங்கே பார்த்து நாயே? அங்கே நிற்கிதே. நாங்கள் இந்த வந்துட்டு உனக்கு சிக்கன் பீஸ் தரேன். நீ வந்து என்னையே பண்ணுற? ஏதாவது எனக்கு எடுத்து கொடுக்குறேன் நான் தப்பிக்கிறதுக்கு. சிக்கன் போட்டோன்னே நீ வாழை ஆட்டணும். இல்லாட்டி ஒன்று பாரு. இங்கே அது இந்த கிடக்கு சிக்கன் அதில் போடுங்க. சரிங்களா? ஆஹா அது வந்து சுற்றியில் கிடக்கு. சுற்றியில் எடுத்தாச்சு. வாங்க சுற்றியில் வச்சு என்ன பண்ணுறது? ஐயோ சுற்றியில் வச்சு என்ன பண்ணுறது தெரியலையா? சரி வாங்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ஏதாவது கப்பிக்கிறதுக்கு வழி இருக்காதா? எங்கே வழி இருக்குது? சரி வாங்க போவோம். எப்படி தப்பிக்கல தெரியலையா? ஜன்னல் வழியாக பார்ப்போம்மா. என்ன பண்ணுறாங்க? உள்ளே தான் இருக்காங்க போலக்கு. அந்த பாத்திரத்தை தான் வாஷ் பேஷனில் கழுவுறாங்க. நம்ம எவ்வளோ நேரமாக இவ்வளோ வேலை பார்க்குறோம். அந்த வாஷ் பேஷன்லேயே கழுவிட்டு இருக்காங்கப்பா. என்னத்தை தான் கழுவுறாங்கன்னு தெரில. சரி வாங்க ஒரு சாப்பாடு நமக்கு செஞ்சு கொடுக்கல. ஆனால் காலையிலேருந்து கழுவிட்டே தான் இருக்காங்க. சரி வாங்க போவோம். வெளியில் போய் மறுபடியும் காலை மேலே அழிப்போம்மா. என்ன செய்கிறது? டேடி ரூமுக்கு போவோம்மா. டேடி என்ன தான் செய்யாது? அந்த டிவியே பார்த்துட்டு உட்காந்துருப்பாருப்பா. கமான் என்னத்தான் கமான்ங்கிறாரு. என்னத்தையும் பார்த்துட்டு உட்காந்துருக்காதியா? என்னத்தையா பார்க்குறாரு தெரில. என்னதான் பார்க்குற காலிலேருந்தே? சரி போயா. ஃபேனை போடுவோம். லைட்டாக போடுவோம். லைட்டாக போட்டு இதில் ஏதோ ஒரு சாவி கிடந்துச்சே. அந்த சாவி எப்படி எடுக்கிறது? நம்ம சாவி எடுத்தோமா இல்லையா? எடுக்கவே இல்லையா? சரி வாங்க பார்ப்போம் என்ன இருக்குது. ஒன்றுமே இல்லை. மெசேஜ் அனுப்பணுமே. அவர் பதில் மெசேஜ் ஏதாவது அனுப்பியிருக்காரான்னு பார்ப்போமா? என்னத்தை அனுப்பியிருக்க போகிறாரு? வாங்க பார்ப்போம். என்னத்தை பார்க்குறது? இது என்னத்துக்கா? ராவு எப்படி என்னத்தில் எங்கே இருக்குன்னே தெரியலையே. தேடிக்கிட்டு இருக்கோம். நேற்று தேட ஆரம்பித்தோம். இன்றைக்கி ஆகிப்போச்சு. இன்னும் தேடி முடிக்கல. வாங்க பார்ப்போம். லைட் அடைக்காச்சு. நைஸாக எஸ்கேப் ஆகிடுவோம். ஜஸ்ட் ஸ்கோர் ஆல்ரெடியா? ஐயோ என்னதான் பார்த்துட்டு வந்திருக்க? பார்த்துட்டு வந்து கத்திட்டே கிடக்கியா? காதெல்லாம் வலிக்குதியா? பார்ப்போம். இதில் ஏதாவது கிடைக்குதா? இந்த ரூமில் என்ன இருக்குது? என்ன சுற்றாலும் தலையெல்லாம் சுற்றுதே. ஆஹா என்னத்தை எப்படி போகிறதுன்னு தெரியலையே. வாங்க போவோம். எப்படி போகிறது? இது என்ன அது? இந்த ரூமுக்குள்ளேயே வந்துட்டு போயிட்டுருக்கோம். லைட்டாக போடுப்பா. லைட்டாக போட்டு கமான் வெல் என்ன அது வெல்லுங்கிறாரு? வெல் குறைச்சிட்டே இருக்காரு. என்னான்னு தெரியலையா? சரி வாங்க போவோம். இது என்ன அது? இது என்ன தெரிகிறது? ஒன்றுமே தெரியலையா? சிட்டிங் இந்த பேரண்ட் ஆஃப் த வெண்ட் தி ஹியர் மீயா? யோ என்னையா எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி தான் நானே கேம் விளாட்லான்னு வெளில போகலான்னு பார்க்குறேன். நீ இங்கிலீஷில் எழுதிட்டே இருக்க. எப்படியா படிக்கிறது? ஆனால் இங்கே பாத்திர போகிறாரா? இதையும் திறந்து பார்ப்போம். இல்லை என்ன இருக்குது? நோட்டு தான் வச்சுருக்காரு. இன்னும் இல்லை. அதில் என்ன வச்சுருக்காரு? அதுலேயும் ஒன்றும் இல்லை. வாட் இடியட்? ஐயோ இதுக்கிட்டே போகிறானே. கண்டுபிடிச்ச போகிறாடே. என்ன வழக்கமாக இந்த ரூமுக்கு வந்துட்டேன். என்ன தான் பார்க்க போகிறேன்னு தெரியலடா. சுற்றிட்டு இந்த ஊருக்கு ஒன்றா இருக்குன்னே தெரியலையா? ஊருக்கு தலைவாங்க எங்கே இருக்குன்னே தெரியல. ஆமாம் நம்மளும் சுற்றி தேடிக்கிட்டு இருக்கோம். கடன் பிடிக்க முடியவில்லை. வாங்க போவோம். என்னத்தை பார்க்குறது? ஒன்றும் இல்லை. ஐ வில் கோ செக் த ஃபோன். ஃபோனை பார்க்க வராரு மனுஷன். லைட் அடக்கு இங்கேயா இருக்கு? கபோர்டில் போய் நொழிஞ்சிப்போம். இல்லைஞ்சிங்க வந்துட்டாருஞ்சிங்க நம்மளை போட்டு தள்ளிடுவார். வந்துட்டாரா? லைட் எரியாமல் இருக்கு. சாத்திடுவோம். எங்கேயா போனேன்? வந்துட்டியா மும்புலிங்கன்னு கேட்டது. வந்துட்டாரா வரலையா?
ஆஹா மனுஷன் ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்காரு. கதவை சாத்து வந்துட்டாருன்னு நம்மளை போட்டு உரிச்சு எடுத்துருவாரு. இங்கதான் நிற்கிறாரா? ஏன்டா அவர்கிட்டயே போகிற? அடா பாவி மாட்டிக்கிட்டியாடா? இன்னும் கண்டுக்காமல் போகிறாரு. என்னாச்சு? நம்ம ஏதாவது மறந்துட்டோமா? எனக்கு என்னன்னு கண்டுக்காமல் போகிறாரு, என்னான்னு தெரியலையா? சரி பரவாயில்ல, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டீ கப்பாக இருக்குது, இதை வச்சு எப்படி தப்பிக்கிறது? தப்பிக்க முடியாது இல்லைக்க. பாஸ் காமான்னா ஆஹா ஐயோ என்ன எழுதிட்டாங்க. இது சாவி அடிச்சிருக்கு, நமக்கு என்ன சாவின்றது இல்லையா? வாங்க போவோம். எப்படி போகிறது இல்லையா? வாங்க போவோம் சீக்கிரம் போகணும் நம்ம. இதில் ஏதோ ஸ்பீக்கர்லாம் இருக்குது. நண்டா அப்படி போயிட்டு இருக்கோம், எதுக்கு போகிறது? சரி வாங்க போவோம். நம்ம அவர் நம்மளை மறந்துட்டார். அதான் நம்மளை மறந்துட்டார். ரொம்ப நேரமாக நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அந்த வீட்டுக்குள்ளேயே. நம்ம ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் போயிட்டாரு. நம்ம ஒரு ஆளுன்னு இருக்கோன்னா இதை மறந்துட்டார் பிள்ளைக்கு. ஏதோ நம்ம ஒரு மனுஷன்லே நினைக்கல அவரு. வேண்டாடா அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்டா. டீ குடிக்கிட்டு அதுக்குள்ள ஆல்கஹாலை ஊற்றி குடிச்சிட்டு இருக்கான். மாமி என்ன பண்ணுறீங்க? என்ன மம்மியை நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க? அதை அப்பாவி கடைசி வரையும் ஒன்றுமே செய்யலை. வெறும் தக்காளியாக வெட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒன்றும் செஞ்ச பாடு இல்லை. பரவாயில்ல, நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். நம்மளுக்கு ட்ராவல் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் எதுக்கியா ட்ராவல் வச்சுருக்கீங்க? சரி வாங்க பார்ப்போம் இதில் என்ன இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. சூப்பர். இது கபோர்டு வைக்காமலே இருந்துக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறதுக்கலாம். இதில் அதுலேயும் திறந்து பார்த்தாச்சு, அதுலேயும் ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் இல்லை. தர்பூசணி தான் இருக்குது, வேணால் கடிச்சிட்டிங்களா? அதில் ஜன்னல் வழியாக குதித்து வெளில போகலாமா? எப்படி போகலாம்? என்ன அது? எப்படி போகிறதுன்னு தெரியலையே. இதுலேயும் ஒன்றும் இல்லை. நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் விட்டாங்க நம்மளுக்கு. சரி ஓகே பரவாயில்ல, நம்ம போயிடுவோம். எப்படியாவது தப்பிச்சு போயிடுவோம். இப்போ கண்டுக்காமல் இருக்கும்போது ஈஸியாக தப்பிச்சிடலாங்க. ஏன்னா நம்ம எப்படியும் தப்பிக்க போகிறது இல்லை அவங்கள்ட்டேருந்து. ரொம்ப நேரமாக நம்ம படிச்சிட்டோம், அந்தளவுக்கு படித்து கிழிச்சிட்டோமா, அதனால் நம்மளை வெளில போய் விட்டாங்க நம்மளுக்கு. படின்னு படிச்சிட்டோம். மொத்த புக்கையும் படித்தாச்சு. நியூட்டனின் 3ஆம் விதியிலேருந்து எல்லாத்தையும் படித்தாச்சு. நம்ம வாங்க போவோம். சாவி கிடச்சிட்டே. இதுலேயும் ஒன்றும் இல்லை. சாவி கிடச்சிட்டேடா, வாடா போவோம். ஏன்டா அதுலேயே போயிட்டுருக்க நிற்கிற? ஆடா பாவி, நீ கடைசி வரையும் இப்படியே தான் நிற்ப பிள்ளைக்கடா. ஏண்டால் சட்டியம் பண்ணுற, வாடா போவோம். டேய் அடங்கோக்கமாக லைட்டு கிடச்சிட்டு, ஃப்ளாஷ் லைட். இது என் பேட்டரி வேறு கழட்டுற. பேட்டரி தான் இருக்கேடா, அப்புறம் என்ன கழட்டிகிட்டு இருக்க? வாடா பேட்டரியை போட்டு கிளம்புவோம். ஓகே, நாளையா தப்பிச்சு போக வேண்டியதானா? எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எப்படி போகிறது? எவ்வளோ நடந்து எப்படி போகிறது இல்லையா? டீயை குடிச்சிட்டு போயிடுவோமா? சரி வாங்க போவோம். எப்படி தப்பிக்கிறது? காலிங் பில்லை அழுத்துவோம். நம்ம மம்மி போய் கதவை திறப்பாங்க, அப்படியே ஓடிடும். நம்மளை தான் கண்டுக்க மாட்டுறாங்களே. நைஸாக கேப்பில் பூந்து ஓடி போயிடலாம். இதோ போகிறாங்க. போயிட்டாங்கப்பா. நாய் வேற துரத்துது. நம்ம வீட்டு நாய் தான் நம்மளை கடிக்காது, அதனால ஓடிடலாம் வாங்க. தப்பிச்சாச்சு, நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சுங்க. ஓகே பாய். எஸ்கேப் பண்ணிட்டோம்.